அகண்டம் எல்லையற்ற விழிப்பு நிலைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். நம்ம மனசு அடேங்கப்பா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேங்குதே. எப்ப பாரு எதையாவது யோசிச்சுட்டே இருக்கு இல்லையா? அந்த மனசோட சண்டை போடாம அதை எப்படி நமக்கு சாதகமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி மாத்திக்கிறது, அத பத்தி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்க மைண்ட் எப்ப பார்த்தாலும் ஒரு ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரி ஓடிட்டே இருக்கா? ஒரு செகண்ட் கூட கேப் விடாம பழைய கவலைகள், தேவையே இல்லாத யோசனைகள்னு வந்து உங்களை பாடாய்படுத்துதா? கவலையே படாதீங்க, இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இது இருக்கு. நம்மள நிறைய பேரு நம்ம மனசு ஒரு பெரிய எதிரி மாதிரியே பாக்குறோம். நம்மளால அத அடக்கவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல. நம்ம மனசு எதிரியே கிடையாது. அது நமக்காக வேலை செய்யற ஒரு சூப்பரான டூல். அதை எப்படி சரியா ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கிட்டா மட்டும் போதும். வாங்க அத ஒரு புது ஆங்கிள் இருந்து பாப்போம். சரி, இப்ப நம்ம மனச ஒரு எதிரியா பாக்கறத விட்டுட்டு அத ஒரு பவர்ஃபுல்லான கூகுள் சர்ச் என்ஜின் மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தா என்ன? வாங்க அந்த ஐடியாவை வச்சு இத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரி, உங்க மனச அப்படியே ஒரு கூகுள் சர்ச் பார் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம பாக்குற விஷயங்கள், கேக்குற சவுண்ட்ஸ், ஏன் நம்ம மூக்குல வர வாசனை கூட ஒரு சர்ச் கீவேர்ட் மாதிரி தாங்க. இப்ப பாருங்க, நான் பிரியாணின்னு சொல்றேன், உடனே உங்க மனசு என்ன பண்ணுது? உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி கடை, வீட்ல செஞ்ச பிரியாணியோட வாசனை, அதோட டேஸ்ட்னு எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துது இல்லையா? இது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இதுக்கு நம்ம கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம். அதாவது எண்ணங்கள், அதாவது தாட்ஸ்க்கும் சிந்தனை, அதாவது திங்கிங்குக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டும் ஒண்ணு மாதிரி தெரியும், ஆனா இல்ல. வாங்க அது கிளியரா புரிஞ்சுக்கலாம். முதல்ல எண்ணங்கள், அதாவது தாட்ஸ். இது என்னன்னா நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ட்ரோலே இல்லாம வர்ற டேட்டா. இப்போ பிரியாணின்னு சொன்னதும் உங்களுக்கு வந்த ஞாபகம் மாதிரி. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எண்ணங்கள் எல்லாம் உண்மையே கிடையாது. அது ஜஸ்ட் டேட்டா, வெறும் தகவல்கள், அவ்வளவுதான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்படி யோசிச்சு பாருங்களே, வானத்துல மேகம் வருது போகுது, அத நம்மால ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாதில்ல. அதே மாதிரிதாங்க மனசுல எண்ணங்களும் வந்துட்டு போயிட்டேதான் இருக்கும். அத போய் தடுத்து நிறுத்தணும்னு சண்டை போட்டா அது வேஸ்ட். அடுத்து சிந்தனை, அதாவது திங்கிங். இங்கதாங்க நம்மளோட மொத்த பவரும் இருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக்கா வர்ற எண்ணத்தை வச்சு நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னு கான்ஷியஸா ஒரு முடிவு எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் சிந்தனை. சோ எண்ணம் ஆட்டோமேட்டிக், ஆனா அந்த எண்ணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு சிந்திக்கிறது கம்ப்ளீட்டா நம்ம கையில இருக்கு. அப்போ ஷார்ட்டா சொல்லணும்னா, எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக், நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அது வெறும் டேட்டா. ஆனா சிந்தனை, அது நாமளா யோசிச்சு செய்யறது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது, அது நம்மளோட சாய்ஸ். இந்த வித்தியாசத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், பாதி பிரச்சனை தீந்த மாதிரி. இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன். திடீர்னு உங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு வைங்க. இந்த வயிற்று வலிதான் கீவேர்டு. உடனே உங்க மைண்ட் என்ன பண்ணும்? ஐயோ, ஏதாவது பெரிய நோயா இருக்குமோ, நேத்து சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலையோன்னு ஏகப்பட்ட எண்ணங்களை அள்ளி வீசும். இதெல்லாம் தாட்ஸ். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு, இது சாதாரண அஜீர்ணமா தான் இருக்கும், கொஞ்சமா சுடுதண்ணி குடிச்சா சரியாயிடும்னு ஒரு முடிவுக்கு வரீங்க இல்லையா? இதுதான் திங்கிங், அதாவது சிந்தனை. அப்போ ஒரு கேள்வி வருதில்ல, எண்ணங்களை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அப்ப நம்ம பவர் எங்கதான் இருக்கு? ரொம்ப சிம்பிள், நம்மளோட தேர்வுகள்ல, நம்மளோட சாய்ஸ்ல தான் நம்ம பவரே இருக்கு. நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? மனசுல வர்ற எண்ணங்களோட மல்லு கட்டுறது. ஐயோ, ஏன் எனக்கு இப்படி ஒரு கெட்ட எண்ணம் வருது, நான் மட்டும் ஏன் இப்படி நெகட்டிவா யோசிக்கிறேன்னு நம்மள நாவே போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறது. உண்மையா சொல்லப்போலா இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சிந்தனையோட உண்மையான பர்பஸ் என்னன்னா, வர ஒவ்வொரு எண்ணத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்றது கிடையாது. அதோட வேலை நம்மள ஒரு நல்ல செயலை நோக்கி நகர்த்துறது மட்டும்தான். ஒரு எண்ணம் வருதா, ஓகே, இத வச்சு ஏதாவது உருப்படியா பண்ண முடியுமான்னு யோசிங்க. முடியலையா, அது அப்படியே விட்டுட்டு உங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்றது? அதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 2 வழிகள் இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். நம்ம மனசுக்குள்ள ஓடுற அந்த தேவையில்லாத இரைச்சலை குறைக்க 2 சிம்பிள் பிராக்டிஸ் இருக்கு. ஒன்னு நன்றி உணர்வு, இன்னொன்னு ஒழுங்கு. முதல்ல நன்றி உணர்வு.
இது ஏதோ தேங்க்யூ யூனிவர்ஸ்னு சொல்றது கிடையாது, நம்மள சுத்தி இருக்கிற நிஜமான மனுஷங்களுக்கு நன்றி சொல்றது. காலையில டீ குடுக்கிற அண்ணன்ல இருந்து பஸ் டிரைவர், கடைக்காரர், நமக்காக சமைக்கிற அம்மா, மனைவி, இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நேர்ல தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிங்க. இப்படி செய்யும் போது நம்மளோட ஈகோ, அதாவது நாங்கிற அகம்பாவம் குறையும். மனசு அப்படியே லேசாகும், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. 2வது ஒழுங்குமுறை. நீங்க இருக்கைய கவனிச்சு பாருங்களேன், எல்லாமே எவ்வளவு ஒரு ஆர்டரா இருக்கு. சூரியன் கரெக்ட் டைம்க்கு வருது. அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் சின்ன சின்ன ஆர்டரை கொண்டு வரலாம். ரொம்ப பெருசா இல்ல. நீங்க வெளியில போயிட்டு வந்தா செருப்பை கழட்டி நேரா வைக்கிறது, காலையில எழுந்ததும் அந்த பெட்டை மடிச்சு வைக்கிறது. இப்படி வெளியில நாம செய்யற அந்த சின்ன சின்ன ஒழுங்கு நமக்குள்ள ஒரு பெரிய மன அமைதியை உருவாக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா ஒரு விஷயம், உங்க மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி பாருங்க. அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது தெரியாது. அது கையில கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டும். அந்த குழந்தைய போய் ஏன் இது எடுத்தேன்னு திட்டாம, இது வேணான்னு சொல்லும். இது போதும்னு நாம தான் அன்பா வழிகாட்டணும். நம்ம மனசும் அப்படிதான். சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, உங்க எண்ணங்களை சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க, ஆனா உங்க சிந்தனைய வச்சு செயல்படுங்க. வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். ஆமாங்க, உங்க மைண்ட்ல வர எண்ணங்களை ஒரு சினிமா பாக்குற ஆடியன்ஸ் மாதிரி ஜஸ்ட் பாருங்க. ஆனா உங்க லைஃப ஓட்ட வேண்டியது உங்க சிந்தனைய வச்சுதான். இத புரிஞ்சுக்கிட்டா மன அமைதி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய தெளிவை கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க.